தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆட்சியில் பங்கு என்பது கட்சியின் கருத்து என்று எம் அப்துல்லாவின் கருத்துக்கு மாணிக்கம் தாக்கூர் விளக்கம் அளித்திருக்கிறார். முன்னதாக மாணிக்கம் தாக்கூர் ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டும் என்று கருத்து கூறியிருந்தார். அதனை RSSின் கருத்து என்று எம் அப்துல்லா விமர்சித்திருந்தார். காங்கிரஸ் இயக்கத்தின் நிலைப்பாடு குறித்து பேசுவேன் என்றும் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். சங்கிகளை எதிர்த்து நாடாளுமன்றம் அதற்கு வெளியே குரல் கொடுப்பது என் கடமை என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் திமுக காங்கிரசுக்கு தற்போது நேரடியான ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது. RSSின் குரலை எதிரொலிக்கிறார் மாணிக்கம் தாக்கூர் என்று திமுக முன்னாள் MP எம் அப்துல்லா கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வுக்கான நேரம் வந்துவிட்டது என்று செய்தியாளர் சந்திப்பில் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூரின் கருத்துக்கு திமுக எதிர்வினையாற்றியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பது காங்கிரசின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களும் அதனை வலியுறுத்துகிறார்கள். முடிந்து போன குரலை மாணிக்கம் தாக்கூர் எதிரொலிப்பது யாருக்கு பலன் தரும் என்றும் எம் அப்துல்லா கேள்வி எழுப்பியிருக்கிறார். RSSின் குரலை எதிரொலிக்கிறார் மாணிக்கம் தாக்கூர் என்று மாணிக்கம் தாக்கூரின் விமர்சனத்திற்கு எம் அப்துல்லா பதிலளித்திருக்கிறார். காங்கிரஸ் விவகாரத்தில் திமுக முதல் எதிர்வினையை ஆற்றியிருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிகிறது. இதன் மூலம் ஆட்சியில் பங்கு என்ற காங்கிரசின் கோரிக்கை தொடர்பாக திமுக மௌனம் கலைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வுக்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறியிருந்தார் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர். இந்த நிலையில் திமுக முன்னாள் MP எம் அப்துல்லா அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முடிந்து போன குரலை மாணிக்கம் தாக்கூர் எதிரொலிப்பது யாருக்கு பலன் தரும் என்று அப்துல்லா கேள்வி எழுப்பியிருக்கிறார். RSSின் குரலை எதிரொலிக்கிறார் மாணிக்கம் தாக்கூர் என்றும் எம் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பது இந்துத்துவ அமைப்புகளால் உருவாக்கப்பட்டது என்பதை உணராத பேச்சு மாணிக்கம் தாக்கூரின் பேச்சு என்று எம் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தலைவருக்கு திமுக கடும் பதிலடியை கொடுத்திருக்கிறது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற காங்கிரசின் நிலைப்பாட்டு தொடர்பாக திமுக தற்போது மௌனம் கலைத்திருக்கிறது. ஆட்சியில் பங்கு என்பது இந்துத்துவ அமைப்புகளால் உருவாக்கப்பட்டது என்பதை உணராத பேச்சு என்று மாணிக்கம் தாக்கூரின் பேச்சு குறித்து திமுக முன்னாள் MP எம் அப்துல்லா கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வுக்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறியிருந்தார் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர். இதற்கு திமுக கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறது. ஆட்சியில் பங்கு என்பது தொடர்பான காங்கிரசின் நீண்ட நாள் கோரிக்கை தொடர்பாக திமுக தற்போது மௌனம் கலைத்திருக்கிறது. ஆட்சியில் பங்கு என்பது இந்துத்துவ அமைப்புகளால் உருவாக்கப்பட்டது என்பதை உணராத பேச்சு என்று திமுக தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் காங்கிரஸ் விவகாரத்தில் திமுகவின் முதல் எதிர்வினை வெளிப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வுக்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறியிருந்தார் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர். ஆட்சியில் பங்கு என்பது இந்துத்துவ அமைப்புகளால் உருவாக்கப்பட்டது என்பதை உணராத பேச்சு என்று எம் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். முடிந்து போன குரலை மாணிக்கம் தாக்கூர் எதிரொலிப்பது யாருக்கு பயன் தரும் என்றும் அப்துல்லா கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாற்றி மாற்றி பேசும் காங்கிரசுக்கு திமுக தனது முதல் பதிலடியை கொடுத்திருக்கிறது. இதன் மூலம் திமுக காங்கிரஸ் கூட்டணி புகைச்சலில் இருப்பது தெரிய வருகிறது. ஆட்சியில் பங்கு என்பது இந்துத்துவ அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்று திமுக முன்னாள் MP எம் அப்துல்லா கருத்து தெரிவித்துள்ளார். RSSின் குரலை எதிரொலிக்கிறார் மாணிக்கம் தாக்கூர் என்றும் திமுக முன்னாள் MP கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்.
ஆர்எஸ்எஸ் குரலை எதிரொலிக்கிறார் மாணிக்கம் தாக்கூர் என்று திமுக முன்னாள் எம்பி அப்துல்லா விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வுக்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறியிருந்தார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவருக்கு திமுக கடும் பதிலடி கொடுத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற காங்கிரசின் கோரிக்கை தொடர்பாக திமுக தற்போது முதல் முறையாக மௌனம் கலைத்திருக்கிறது. ஆட்சியில் பங்கு என்பதே இந்துத்துவ கதையாடல் என்று அப்துல்லா விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதனை தற்போது திரையில் பார்க்கிறோம். அவரின் பதிவை தற்போது திரையில் பார்க்கிறோம். ஆட்சியில் பங்கு என்பது இந்துத்துவ அமைப்புகளால் உருவாக்கப்பட்டது என்பதை உணராத பேச்சு மாணிக்கம் தாக்கூரின் பேச்சு என்று திமுக விமர்சனம் செய்துள்ளது. ஆர்எஸ்எஸின் குரலை எதிரொலிக்கிறார் மாணிக்கம் தாக்கூர் என்று திமுக முன்னாள் எம்பி அப்துல்லா காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதிகார பகிர்வுக்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறியிருந்தார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். கூட்டணி ஆட்சி என்னும் காங்கிரசின் பேச்சுக்கு திமுக கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம்.